happy birthday. Many more happy returns of the day, Appa. Hello sir, wish you many more happy returns of the day sir. ஹாய் அப்பா, நான் உங்களோட பெரிய ஆத்தா குட்டி பேசுகிறேன். வரப்போட 40th பர்த்டே உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு பர்த்டே எவராக அமையணும்னு நான் விஷ் பண்ணுறேன். நான் உங்களோட ஜெராக்ஸ் அப்பா. உங்களை மாதிரி தான் சிம்பிளாக இருப்பேன், உங்களை மாதிரி தான் சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணுவேன், அண்ட் உங்களை மாதிரி தான் கோவப்படுவேன். உங்களை மாதிரி எனக்கு பப்பி வளர்க்குறதும் ரொம்ப பிடிக்கும். ஐ ஹோப் நீங்கள் எங்களுக்கு பப்பி வாங்க தருவீங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வாங்கி தருவீங்கன்னு எனக்கு தெரியும். அண்ட் எல்லாத்தையுமே நான் அம்மா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். பட் எனக்கு அப்பா தான் ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ அப்பா. அண்ட் ஒன்ஸ் அகெயின் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்பா. பாய். ஹாய் அப்பா, நான் உங்கள் ஆத்தா குட்டி பேசுகிறேன். வர 48th பர்த்டே சந்தோஷமாக கொண்டாடணும். நீங்கள் இனிமேல் வீட்டுக்கு வர கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரை பண்ணுங்கள், லேட்டாக வராதிங்க. நீங்கள் ஆர்கிடெக்சர் ஆகணும்னு எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, இனிமேல் நான் நல்லா படித்து நல்லா ரேங்க் வாங்கி நான் ஆர்கிடெக்சர் ஆகி உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பேன். ஐ லவ் யூ பா. ஹாப்பி பர்த்டே. ஹாய் மாமா, ஹாப்பி பர்த்டே மாமா. ஸ்ட்ராங் ஆடுங்க, நல்லா ஹாப்பியா ஆடுங்க, நல்லா ஜாலியா செலிப்ரேட் பண்ணுங்க. ஐ லவ் யூ மாமா. ஹாப்பி பர்த்டே தங்கச்சி மண்ணே. ஹாப்பி பர்த்டே கார்த்தி. ஹாவ் அ கிரேட் இயர் ஹெட். நீ எப்பயும் என்கிட்ட பேசலான்னு நான் ஃபீல் பண்ணதில்லை. உன்னோட அஃபெக்ஷன் எனக்கு தெரியும். நீயும் அப்பாவும் ஒன்று ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டீங்க. பட் ஆனால் எங்களுக்கு தெரியும் நீ எவ்வளோ அஃபெக்ஷன் வச்சுருக்கேன்னு. நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஏன் சதீஷ் ஃபோட்டோ வச்சுருக்கேன்னு பார்க்குறியா? சதீஷ் எப்பயும் இன்னும் நம்ம கூட இருக்கணும், பட் இல்லை, எப்பயும் அவன் நம்ம கூட தான் இருக்கான்னு நம்புகிறேன். அதனால் நானும் ஒன்று சேர்ந்து உனக்கு விஷ் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் சதீஷ் ஃபோட்டோ கையில் வச்சுட்டு விஷ் பண்ணுறேன். ஹாப்பி பர்த்டே, எப்பயும் ஹாப்பியாக இரு. கார்த்தி, உன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உனக்கு நீடோடி வாழணும். எனக்கு என் வயிற்றில் குழந்தைய பிறந்ததுக்கு நான் செய்த புண்ணியம். கடவுள் எப்பயும் உனக்கு ஆசீர்வாதம் இருந்துகிட்டே இருக்கும். நானும் அப்பாவும் ஒரு குழந்தை உன்னை பெற்றெடுத்ததுக்கு நாங்கள் பெருமைப்படுறோம். அது மாதிரி நீயும் 2 பிள்ளைகள் நல்லா கண்மணிகளை பெற்று வச்சுருக்க. நீயும் மனைவி குடும்பத்தோட சீரும் சிறப்புமாக இருக்கணும். இது டெய்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது. நம்ம குடும்பம் என்றைக்குமே நல்ல குடும்பம். நானும் ஒரு பையனை இருந்தாலும் நீயும் தங்கச்சியும் நல்ல குடும்பத்தோடு சேர்ந்து இப்பையும் போல் நல்லபடியாக வாழணும். இதை வாழ்த்து. நாங்கள் உங்களுக்கு எங்கள் பிள்ளைங்க தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் பேசுனா, நீ நீரோடு நலமாக வாழமையா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீ இப்போத்தான் உன்னை தூக்கிட்டு அதற்கு எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போகிற மாதிரி எனக்கு இருக்குது. அது மாதிரி நீங்கள் நல்லா என்றைக்கு 100 ஆயிரத்து நல்லா இருக்கணும்ப்பா. பிள்ளை கொண்டாட்டி பிள்ளைகளோடு நல்லா இருக்கணும். கார்த்தி அப்போ தான் வச்சுருந்தா. ஹாய் கார்த்தி, அப்போ வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். 40 வருஷம் போனதே தெரியலை. அதாவது போன காலமே தெரியலை. இன்னும் நீ சின்ன பையன் மாதிரியே இருக்கிற மாதிரியே இருக்குது. பரவாயில்ல. உங்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி மீது மகிழ்ச்சி கொடுக்குது. என்னைக்கு நல்ல குடும்பத்தோடு உங்களுடைய நல்லா இருக்கணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹாய் கார்த்தி, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நல்லா ஜாலியாக இரு, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணு, ஹெல்த்தியாக இரு. லைஃப் இன்னும் நிறைய உனக்கு சக்ஸஸை கொண்டு வரும். ஃபேமிலியோட ஜாலியாக இரு. பாய். ஹாய் கார்த்தி, உன்னோட 40வது பிறந்த நாளுக்கு என்னுடைய மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள். 40 வருடங்கள் எப்படி ஓடிச்சுன்னே தெரியல. உன்னுடைய வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இதே போல் நீ எவ்ரி இயர் உன்னுடைய பிறந்தநாளை சந்தோஷத்தோடு கொண்டாடணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது.
நீ எப்பெல்லாம் வெற்றி பெறுறியோ அப்பெல்லாம் நீ வந்து உன்னுடைய அமைதி தான் உன்னுடைய வெற்றிக்கு காரணமே. அந்த அமைதி, அந்த அடக்கமான தன்மை, இந்த ரெண்டும் ஒன்றுக்கிட்ட எப்போவுமே கர்ணனோட கவச குண்டலம் மாதிரி இருக்கணும். அதுதான் உனக்கு நிறைந்த சௌபாக்கியத்தை தரும். ஒன்ஸ் அகைன் மறுபடியும் சொல்கிறேன், உன்னுடைய 40th ஹாப்பி பர்த்டேயை மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே வித் ப்ளஷர். ஓகே, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ஆஃப் டே. லைஃப்பில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே பிளெஸ்ட். லைஃப் நல்லா சக்ஸஸ் ஆகும். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கார்த்திக். எப்பயும் போல ஜாலியாக இருங்க. ஆல் த பெஸ்ட். ஸ்டே ஹெல்த்தி. பாய். அப்புறம் சார், முக்கியமாக நீங்கள் வந்து எங்ககிட்ட நிறைய சொல்லுவீங்க அண்ணியை பற்றி. நீங்கள் எவ்வளோ அண்ணியை லவ் பண்ணுறீங்க, அண்ணி மேலே உங்களுக்கு எவ்வளோ மரியாதை, அண்ணி நிறைய விஷயம் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது எல்லாத்தையுமே ஒரு நாள் உங்களுக்கு அன்னிக்கிட்டேயும் சொல்கிறதுக்கு தைரியம் வரணும்னு நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன். ஆமாம்மா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ அப்படின்லாம் நீங்கள் அண்ணியை பார்த்து சொல்லணும். அப்புறமா நீங்கள் பிள்ளைங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நிறையா ஃபீல் பண்ணுவீங்க. அதையும் நான் இப்படிதான் உங்களை நினச்சி ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் மட்டும் என்னை மிஸ் பண்ணல, நான் கூட தான் உங்களை மிஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் நீங்கள் குழந்தைங்க கிட்ட பேசுகிற தைரியம் உங்களுக்கு வரணும்னு நான் வாழ்த்திக்கிறேன். என்னது என்னமோ டயலாக் ஒன்று, வாழ்த்த வயதின்றி வணங்குகிறேன் சார். பாய் சார். சார், ஹாப்பி பர்த்டே டு யூ. இந்த வருஷம் மாதிரியே எல்லா வருஷமும் உங்களுக்கு சூப்பராக ஜாலியாக இருக்கணும். அப்புறமா உங்களுக்கு கொஞ்சமாவது ஆண்டவன் வந்து இமோஷன்ஸை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஓ அப்படியா, கீழே விழுந்துட்டீங்களா, அந்த என்னன்னு பார்க்குறேன், ஓ அப்படியா அப்படின்லாம் நீங்கள் வந்து கொஞ்சோண்டு அந்த மூஞ்சி ஒரே மாதிரி வச்சிருக்காம கொஞ்சம் மாற்றணும்னு நான் ஆண்டவன்கிட்ட கேட்டுக்கிறேன். அப்புறமா உங்களுக்கு நிறைய பணம் பண்ணணும்னு ஆசை வரணும்னு நான் விஷ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ மாதிரியே எப்பயுமே எங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல அண்ணனா இருக்கணும். நீங்கள் வந்து எங்களோட லைஃப்பில் கிடச்சிருக்கிறதுக்கு எங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பூஸ்ட் மாதிரி. அதே மாதிரி நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு ஒரு ஒஸ்ட் மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறோம் உங்களை. வேற என்ன சொல்கிறது, அப்படின்னு நினைப்பீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு. கார்த்திக் சாருக்கு வீடியோ பண்ணணுமா அப்படின்னு தான் இருந்தது எனக்கும். ஆனாலும் சரி, ஓகே, இன்னைக்காவது வாழ்க்கையில ஓ அப்படியா, எனக்காக 4 பேர் வீடியோ பண்ணியிருக்காங்களா, சூப்பர் அப்படின்னு நினச்சிக்கோங்க சார். ஹாப்பி பர்த்டே சார். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அண்ணே. ஹாப்பி 40th பர்த்டே. இன்னும் நீங்கள் நிறையா இளம் தலைமுறைகளை உருவாக்கணும். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். பெஸ்ட் விஷஸ். ஹாய் அண்ணே, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இந்த 40th பர்த்டே உங்களுக்கு ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பியஸ்ட் இயராக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு ஒரு தங்கச்சியாக எனக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நான் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எதையுமே டேக் இட் ஈஸியாக எடுத்துட்டா நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். எதையுமே மண்டைக்கு எடுத்துகிட்டு போகாமல் நீங்கள் இருக்கிறது பெரிய குவாலிட்டின்னு அப்படியே இருங்க. எனக்கு நீங்கள் கொடுத்த அந்த 5 ரூபாயை சீக்கிரமாக 5 கோடி ஆக்கிட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஹாய் அண்ணே, ஹாப்பி 40th பர்த்டே. ஒரு மனுஷன் உங்களுக்கு அவ்வளோ தொல்லை கொடுத்துருப்பானா அது நானாக தான் இருக்கும். உங்கள் பின்னாடியே அது இது அப்படின்னு அந்த எல்லா கம்ப்ளைண்ட்டுக்கும் சரிப்பா விடுப்பா சரிப்பான்னு சொல்லியே வாழ்ந்துருக்கீங்க. இது ஒரு தியாகி நீங்கள். என்னை பொறுத்துக்கிட்டு என் கூடயே ட்ராவல் பண்ணதுக்கு மிக்க நன்றி. அதெல்லாம் விடுங்க, உங்களுக்கு ஹாப்பி 40th பர்த்டே. இந்த பர்த்டேலேருந்து உங்களுக்கு ஏற்கனவே சந்தோஷமாக தான் இருக்கீங்க. எப்போவுமே சந்தோஷமாக மனசை வச்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள் நீங்கள். இதுக்கப்புறமும் உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க. ஆனால் உங்கள் தங்கச்சிக்கிட்ட மட்டும் கொஞ்சம் பேசுங்க. உங்கள் மச்சான ஹாய் ப்ரோ அப்படின்லாம் சொல்கிறீங்க. இது சம்மந்தத்தையே மாற்றுறீங்க. நீங்கள் தங்கச்சின்னு சொல்லுங்கள், மச்சான்னு சொல்லுங்கள், தங்கச்சிக்கிட்ட பேசுங்க, ஃபோட்டோ எடுங்க. இங்கே இருக்கிற தங்கச்சிக்கிட்டலாம் எப்படிலாம் பேசுகிறீங்கன்னு அன்றைக்கி சொல்ல தான் போகிறேன். ஒரு நாள் வீடியோ எடுத்து காமிக்க போகிறேன். அதனால் எல்லாத்துக்கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க. நீங்கள் அடுத்த தொடங்க போகிற உங்களோட எல்லா எஃபர்ட்ஸுக்கும் புதிய நிறுவனத்துக்கும் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆல் த பெஸ்ட். ஹாப்பி பர்த்டேண்ணே. கார்த்திக் சார், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் இந்த ஆஃபீஸ் வந்து ஒரு 3 வருஷம் ஆச்சு. இங்கேருந்து இப்போது உங்கள்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அது போக என்னென்னா, கிளைண்ட்டு எப்படி நடந்துக்கணும், மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணுன்றது வந்து உங்களை பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன். ப்ராஜெக்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ப்ராஜெக்டில் வந்து ஒரு என்ன சொல்கிறது,
ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதை எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணி கிளைண்ட்டை வந்து எப்படி சமாளிக்கணும் அப்படின்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. இது எனக்கு எங்கே போனாலும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Happy birthday, Karthik sir. 10th of lakh. 40 case. என்னோட வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே கார்த்திக் சார். நான் பார்த்தாலே ஒன் ஆஃப் த குட் சோல் நீங்கள். உங்களை மாதிரி நான் என் வாழ்க்கையில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. வணக்கம் சார். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். இந்த ஆஃபீஸ் வந்து எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரி சார். நான் கண்டிப்பாக ஜூட்டு போடலாம், எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக எப்பவுமே இருப்பேன் சார். தேங்க்யூ சார். கார்த்தி மைசன், நாளைக்கு உனக்கு பிறந்தநாள். என் இனிய வாழ்த்துக்களை உனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நீ இதுவரை கடந்து வந்த 40வது வரை கடந்து வந்த பாதைகள் அனைத்தும் வெற்றியாக வந்திருக்கிறாய். இனிமேலும் உன்னுடைய ஆயுள் முழுக்க நன்றாக வெற்றி பெற்று நலமாக உன் குழந்தைகள், உன் மனைவி, நம்ம குடும்பத்தார்கள் அனைவரும் நன்றாக வசிப்பதற்கு ஆண்டவர் அருள் புரிவார். நீயும் உனது உடல்நலத்தையும் தொழில் நலத்தையும் மேலும் உற்றார் உறவினர் நலத்துக்கும் நமது குடும்ப நலத்துக்கும் மேலும் மேலும் வலு சேர்ப்பதற்கு நீ உதவியாக இருப்பாய் என்று மிகவும் நம்பிக்கையாக இருக்கிறேன். உன்னுடைய எதிர்காலம் அருமையானதாக வளமானதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் உனது குழந்தைகள் நன்றாக படித்து அதனுடைய வாழ்க்கையை தரத்தை உயர்த்துவதற்கு நீ முயற்சி எடுத்து அவர்களுக்கு நீயும் உனது மனைவி ரோகிணியும் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த செயல்பாடு எப்பையும் நீடித்து நன்றாக இருக்க இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். நமது குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கிறது. இதே போல எப்பொழுதும் இருக்கும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறோம். உடைய பிறந்தநாள் வாழ்த்தை முன்னிட்டு இந்த பதிவை உனக்கு நான் கொடுக்கிறேன். அப்பாவாக நான் கொடுக்கிறேன். ஹாய் சார். ஃபைனலி நீங்கள் நினச்சது நடந்துகிட்டே இருக்குது. எல்லோரும் ஐயோ நம்மளுக்கு வயசாகிட்டே இருக்குதே அப்படின்ட்டு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் அடிக்கடி எனக்கு வயசே ஆக மாட்டேங்குது, எப்போ எனக்கு வந்து வயசாகும் அப்படின்ட்டுன்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால், இல்லை என்னோடய ப்ரொஃபஷனுக்கு வந்து வயசானால் தான் என்னை எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்டாக நினச்சி எல்லா கிளைண்ட்ஸ் எல்லாம் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அது மாதிரி உங்களுக்கு 40 years ஆகிடுச்சு. இன்னும் என்னை பொறுத்தளவில் நான் வந்து இப்போ இஓவாக இருக்கேன். ஒரு ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸராக ஒரு ஹை லெவலில் இருக்கேன்னா அது உங்களால் மட்டும்தான். ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு கிரேடில் வருவேன்னு நான் எப்போவுமே எதிர்பார்க்க மாட்டேன், நினச்சதும் கிடையாது. பட் ப்ரமோஷன்ஸ் எனக்கு வந்தப்போ நான் ரொம்ப நிறையா ஹர்டில்ஸு பயந்தேன். நான் அந்த டயத்துலலாம் வந்து நீங்கள் தான் ஒவ்வொரு டைம் என்னை மோட்டிவேட் பண்ணுவீங்க. நீங்கள் மோட்டிவேட் பண்ணனால தான் ஃபர்ஸ்ட்டு எனக்கு ப்ரமோஷன் வந்தப்போ நான் அழுது ஆஃபீஸ்லலாம் போய் வேண்டாம் எனக்கு ப்ரமோட் பண்ணிடுங்கலாம் சொல்ல போது இல்லை இப்படி தான் இருக்குன்னு சொன்னீங்க. அதே மாதிரியே நீங்கள் மோட்டிவேட் பண்ண நானும் அதே மாதிரி போய் இப்போது வந்து நான் நல்ல கிரேடில் இருக்கேன். நாட் ஒன்லி அஃபீஷியல், பர்சனலாக இருந்தாலும் உங்கள் ஸ்டைலே வந்து வேறு மாதிரி இருக்கும். மெதுவாக தான் சொல்லுவீங்க, ஆனால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். பிஃபோர் மேரேஜோ ஆஃப்டர் மேரேஜோ நான் உங்களை வந்து இந்த 12 years மட்டும் உங்களை எனக்கு தெரியாது, கிட்டத்தட்ட 36-37 years பை பர்த்லேருந்தே உங்களை எனக்கு தெரியும். மெச்சூரிட்டிங்கிறது எல்லாத்துக்கும் வயசானதுக்கப்புறம் தான் வரும். பட் என்னை பொறுத்தளவில் நீங்கள் சின்ன வயசுலையோ ஒரு அந்த டீனேஜ்லேருந்தே பயங்கர மெச்சூர்டாக இருப்பீங்க. அப்படி மெச்சூர்டாக அப்போ மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஆஃப்டர் மேரேஜ் எப்படி வந்து லைஃப்பை வந்து கொண்டு போகணும், நம்ம ஃபேமிலி லைஃப்பை எப்படி எடுத்துக்கணுங்கிறத வந்து நீங்கள் அடிக்கடி என்கிட்ட சொல்லாமல் எனக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. நான் அவங்கள பார்த்து நிறையா கற்றுக்கிட்டேன்.
அது போக விமன் ஃப்ரீடம்ங்கிறது ஒரு பொண்ணு வந்து எல்லாத்தையும் நினச்சதை ஃபுல்லாக செய்கிறது மட்டும் கிடையாது. நம்ம வந்து எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதையும் செய்யக்கூடாது. அது மாதிரி தான் நான் என்னை பொறுத்தளவில் நான் நினச்சது எல்லாத்தையும் செய்வேன். நான் நினைக்கலைன்னா நான் எதுவுமே இதை செய்யக்கூடாதுன்னா அதே மாதிரி நான் செய்ய மாட்டேன். யாரும் என்னைய வந்து இல்லை நீ செஞ்சே ஆகணும் அப்படின்னு நீங்களும் என்னைய சொல்ல மாட்டீங்க. எனக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. எனக்கு ஒரு ப்ரொமோஷனே வருதுன்னா நானும் சொசைட்டியில் நிறையா பார்த்துருக்கேன். வேணாம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது நம்மளுக்கு இது சரி வராது அப்படின்னு என்றைக்குமே என்னை டீமோட்டிவேட் பண்ணதே கிடையாது. எப்போவுமே மோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அது மாதிரி ஃபுல் ஃப்ரீடம் இருக்கும். நம்ம ஃபேமிலியாக இருக்கட்டும், நீங்களும் வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பீங்க. அப்படி இருந்தனால தான் நான் வந்து இப்படி ஒரு ஹையர் போஸ்ட்டில் வந்து நான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ரொம்ப நான் அட்மையர் ஆனது, எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் நீங்கள் ரொம்ப பணிவாக காமாக வெரி சிம்பிளாக இருப்பீங்க. அது உங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது தான். அவங்க பொண்ணு சொன்னாங்க, எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து வெளியில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன் அம்மாவை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் வந்து அப்பா தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது எல்லா பொண்ணுங்களுக்கும் உள்ளது தான். பொண்ணுங்களை பொறுத்தளவில் அப்பா தான் அவங்களுக்கு வந்து ஹீரோ. நானும் எங்கள் டேடியை வந்து மிஸ் பண்ணுவேன் தான். அப்பா 8th ஸ்டாண்டர்ட்லேயே இறந்துட்டாங்க. அப்போல்லாம் மிஸ் பண்ணுவேன். உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேன், உங்களை வந்து கோவப்படுத்துறதுனால எங்கள் டேடி மாதிரி வருமா அப்படிலாம் நான் சொல்லுவேன் தான். ஆனால் எனக்கு வந்து டாட்டர் ஆஃப் கார்த்திகா இருக்கிறத விட ஒய்ஃப் ஆஃப் கார்த்திகா இருக்கிறது தான் எனக்குமே பிடிக்கும். ஏன்னா இது நான் எனக்கு இது நடக்குமா, நம்மளோட மேரேஜ் நடக்குமா நடக்காதான்ட்டுன்னு நான் யோசித்ததே கிடையாது. கண்டிப்பாக நடந்தே ஆகும் தான் நான் ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் இருந்தேன். அதே மாதிரியே நடந்துச்சு. அதே மாதிரியே நம்மளும் ஃபேமிலியை நல்லபடியாக ரன் பண்ணுவோம். ஹாப்பி 40th birthday சார். Love you more than you know. Wish you many more happy returns of the day.